வணக்கங்க. இன்னைக்கு வந்து Thursday. மார்னிங் வந்து லஞ்ச் மெனுவும், பிரேக்ஃபாஸ்ட் மெனுவும் என்ன பண்ணோன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு காலையில நான் குழி பணியாரம் தாங்க செஞ்சேன். அப்புறம் லஞ்சுக்காக அவங்களுக்கு வந்து சோயா சங்க்ஸ் பிரியாணியும், சோயா சங்க்ஸ் ஃப்ரையும் பண்ணி குடுத்தேங்க. அதை எப்படி செய்றோன்றத பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் ஆனியனு, புதினா அதெல்லாம் எடுத்திருக்கேங்க. கரம் மசாலாவும், தனி மிளகாய் பொடியும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இப்போ ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, சோயா சங்க்ஸை நல்லா சுடு தண்ணியில போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அப்புறம் 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை மிக்சியில நல்லா அரைச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ குக்கரை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. நெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த வகைகளை போட்டுட்டு அதை நல்லா ஒரு பெரட்டிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. புதினா, கொத்தமல்லி அதையும் நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சிருந்தேங்க. அதையும் போட்டுட்டேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை வந்து நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கி எடுக்க போகிறேங்க. தனித்தனியாக இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோன்னா தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கலாங்க. இது குழந்தைங்களுக்காகன்றதுனால நான் தக்காளியையும் அரைச்சே போட்டுடுறேங்க. அரைச்சி போட்டுட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போனதும் அதில் வந்து கரம் மசாலா தூளும், தனி மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்க, அதையும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணுங்க. இப்போ உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு நம்ம சோயா சங்க்ஸையும் அதில் சேர்த்துட்டோங்க. சேர்த்து நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. நான் வந்து கிட்டல்ல வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா காலையில் எனக்கு சீக்கிரமாக வேலை நடக்கணுன்றதுக்காக அந்த சுடு தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேங்க. 4 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிருக்கேங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. உடனே டக்குன்னு கொதிச்சிடுங்க தண்ணி. இப்போ ஒரு 5 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேங்க அரிசியை. அந்த அரிசியும் அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டேங்க. 2 விசில் தாங்க. 2 விசில் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோன்னா தம்மில் அழகாக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இப்போ மார்னிங் வந்து குழந்தைக்கு பணியாரம் செய்கிறதுக்காக அந்த பணியார மாவில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேங்க. அதை நல்லா கலந்துட்டு முட்டை பணியாரம் மாதிரி அவங்களுக்கு மாவை ஊற்றி கொடுத்துருக்கேங்க. அதோட இட்லி பொடி தொட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேங்க. தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இட்லியே கொடுக்குறோன்றதுக்காக மார்னிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு பணியாரம் ஊற்றி கொடுக்குறேங்க. அந்த பணியாரத்தில் முட்டையை நம்ம கலக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்குங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு மொறுன்னு இருந்தால் பிடிக்குங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் சாஃப்டாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிட்றாங்கங்க. அது முட்டை ஊற்றி கொடுக்கும்போது இன்னும் நல்லா ப்ளஃபியாக நல்லா இருக்குங்க. இப்போ பணியாரம் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் நெய் தான் ஊற்றிருக்கேங்க. குழந்தைக்குன்றதுனால ஆயில் விடாமல் நெய் விட்டு பணியாரத்தை சுட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. அதை எடுத்துட்டு வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அந்த சோயா 65 நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 65 மாதிரி என்ன பண்ணுவோமோ அதை நம்ம பெரட்டி கொடுத்துருக்கேங்க. இப்போ பொடியோட குழந்தைக்கு போய் சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்கேங்க. அம்மா ஊட்டி விட்டுருவாங்கங்க. இப்போ சோயா சங்க்ஸை நான் சிக்கன் 65 பவுடர் மாதிரி கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, கொஞ்சமாக அரிசி மாவு, ஒரு அரை லெமனு இதெல்லாம் பிழிஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தேங்க. அதை வந்து இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வருங்க. மத்தியானம் நீங்கள் சாப்பிடும்போது கூட அந்த கிறிஸ்பினஸ் போகவே போகாதுங்க.
ஏன்னா நம்ம தண்ணிய வந்து நல்லா பிழிஞ்சிடணுங்க. அப்பதான் அந்த கிறிஸ்பியா இருக்குங்க நல்லா. இப்ப சோயா சங்க்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு இப்ப லஞ்ச நம்ம பேக் பண்ணிடலாங்க குழந்தைங்களுக்கு. பிரியாணியும் திறந்து அது எப்படி வந்திருக்குதுன்றத நம்ம பார்த்துடலாங்க. பிரியாணிய திறந்தப்போ கிளறி விட்டுறலாங்க. குழந்தைங்களுக்கு கிளறி நல்லா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்களேன், நான் 2 விசில் தான் விட்டேங்க. டக்குன்னு ரெடி ஆயிடுங்க. அழகா பொல பொலன்னு வந்துருங்க. கரெக்டா தண்ணி வச்சு கரெக்டா செஞ்சோன்னா பிரியாணி அழகா தயாராகிடுங்க. இப்போ லஞ்சை பேக் பண்ணிக்கலாங்க. சிம்பிளாக மார்னிங் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சோயா சங்க்ஸும் ஹை ப்ரோட்டீன்றதால குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க. மார்னிங்கும் முட்டை பணியாரம்ன்றதுனால அதுவும் ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸ்நாக்ஸ்க்காக ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி கொடுத்துருக்கேங்க.